Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அண்ட் டுடே வித் டே 3 கிளாஸ் we gonna see 25 ஸ்மால் சென்டென்சஸ். அண்ட் இந்த 25 ஸ்மால் சென்டென்சஸுமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இங்கிலீஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் now without any further delay, let's get started with the first small sentence. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்மால் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா கீப் ட்ரையிங். கீப் ட்ரையிங் அப்படின்னு என்னென்னா தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கீப் ட்ரையிங் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இப்போது நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் ஆர் என்கரேஜ் சம்படி எல்ஸ், அப்போது யூ கேன் யூஸ் திஸ் ஷார்ட் சென்டென்ஸ் சேயிங் தெம் ஜஸ்ட் கீப் ட்ரையிங், யா யூ வில் டெஃபினெட்லி சக்சீட் அப்படின்னு நீங்கள் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்குங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவோம் சரி, இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி நம்ம இந்த ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். தட் இஸ் கீப் ட்ரையிங். ஓகே. அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ஒன். செகண்ட் வந்து என்னென்னா கம் அலோன். கம் அலோன் அப்படின்னு என்னென்னா தனியாக வா. கம் அலோன் அப்படின்னா தனியாக வா. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், காம் டவுன். காம் டவுன் அப்படின்னா அமைதி கொள், அதாவது அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம காம் டவுன். ஏன் இப்படி கத்திட்டே இருக்க, ப்ளீஸ் காம் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, ஏன் கத்துற, அமைதியாக இரு. ஸோ அந்த அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு தான் வி சே காம் டவுன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு என்னென்னா கவனமாக கேளுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக கேளுங்கள். இந்த லிசன் கேர்ஃபுல்லியாக நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் கேட்டிருப்போம். மேம் சொல்லுவாங்க எப்போவுமே லிசன் கேர்ஃபுல்லி, ஐ வில் ஓன்ட் ரிப்பீட் இட். லிசன் கேர்ஃபுல்லி, ஐ வில் ஓன்ட் ரிப்பீட் இட். லிசன் கவனமாக கேளுங்க, நான் வந்து திரும்ப சொல்ல மாட்டேன். அந்த கவனமாக கேளுங்க அப்படிங்கிறது தான் வி யூஸ் திஸ் ஷார்ட் சென்டென்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கீப் இட். கீப் இட் அப்படின்னா வைத்து கொள்ளுங்கள். கீப் இட் அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேக் எவ்ரி திங். டேக் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. டேக் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கீப் டாக்கிங். கீப் டாக்கிங் அப்படின்னா பேசிக்கொண்டே இரு. கீப் டாக்கிங்னா பேசிக்கொண்டே இரு. கீப் டாக்கிங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்ன, நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இரு. ஸோ பேசிக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், கீப் டாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்னு பாருங்கள் கீப் தெம். கீப் தெம் அப்படின்னு என்ன, அவற்றை வைத்துக்கொள்ளுங்கள். கீப் தெம் அப்படின்னா அவற்றை வைத்துக்கொள்ளுங்கள். அண்ட் இந்த லாஸ்ட் 3 வந்து நம்ம சேம் பேட்டர்னில் பார்த்தோம். அந்த கீப் அப்படிங்கிற வேர்டை வச்சு, அதாவது தட் இஸ் கீப் ட்ரையிங், கீப் இட், கீப் டாக்கிங், கீப் தெம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 9th ஒன் பார்க்கலாம். 9th வந்து கம் அகெயின். கம் அகெயின் அப்படின்னு என்னென்னா மீண்டும் வருக. கம் அகெயின் அப்படின்னா மீண்டும் வருக. இது வந்து நாம் எப்போவுமே நம்ம வந்து ஒரு பார்டர் ஆஃப் த லொக்காலிட்டி நம்ம க்ராஸ் பண்ணும்போது அங்கே வந்து போர்டில் எழுதியிருப்பாங்க தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட், கம் அகெயின் அப்படின்னு. அதாவது என்னென்னா நீங்கள் வந்ததுக்கு நன்றி, மீண்டும் வருக அப்படின்னு நாங்கள் போர்டில் எழுதியிருக்கோம். அந்த மீண்டும் வருக அப்படிங்கிறது தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம், கம் அகெயின். ஓகே. மீண்டும் வருக அப்படின்னா கம் அகெயின். ஓகே, கிளியர். அண்ட் நவ் மூவிங் ஆன் டு த 10th ஒன், ஸ்மெல் திஸ். ஸ்மெல் திஸ் அப்படின்னா இதை வாசனை செய்யுங்கள். ஸ்மெல் திஸ் அப்படின்னா இதனை வாசனை செய்யுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்னு பாருங்கள் 11th ஒன், ஹூ செட். ஹூ செட் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஹூ செட் அப்படின்னு என்னென்னு தமிழில் யார் சொன்னார்கள். யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவில்லைங்க, அதுக்கு தான் யார் சொன்னா அப்படிங்கிறது தான் நம்ம வி சே ஹூ செட். ஓகே. ஹூ செட் அப்படின்னா யார் சொன்னார்கள். கிளியர். நெக்ஸ்ட் ஒன் ஹூ ஆர் தே. ஹூ ஆர் தே அப்படின்னா அவர்கள் யார். ஹூ ஆர் தே அப்படின்னா அவங்க யார். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், ஹூ செட். ஹூ செட்னா யார் சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹூ ஆர் தே அப்படின்னா அவர்கள் யார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிளியர். அண்ட் இந்த 13th ஒன் பாருங்கள், சூஸ் ஒன். சூஸ் ஒன் அப்படின்னா ஒன்றை தேர்ந்தெடு. சூஸ் ஒன் அப்படின்னா ஒன்றை தேர்ந்தெடு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கம் ஹியர். கம் ஹியர் அப்படின்னு என்னென்னா இங்கே வா. கம் ஹியர் அப்படின்னா இங்கே வா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் லாஃப். டோன்ட் லாஃப் அப்படின்னு என்னென்னா சிரிக்காதே. டோன்ட் லாஃப்னா சிரிக்காது. இப்போ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லை, வாட் இஸ் தேர் டு லாஃப்.
டோன்ட் லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தேர் டு லாஃப்? டோன்ட் லாஃப் அப்படின்னா அங்கே சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, சிரிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அந்த சிரிக்காதே அப்படிங்கிறது தான் வி யூஸ் திஸ் ஷார்ட் சென்டென்ஸ் டோன்ட் லாஃப். ஓகே, கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சிட் தேர். சிட் தேர் அப்படின்னா அங்கே உட்காரு. சிட் தேர் அப்படின்னா அங்கே உட்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோன்ட் டாக். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாது. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் டச். டோன்ட் டச் அப்படின்னு என்னென்னா தொடாதே. டோன்ட் டச் அப்படின்னா தொடாதே. ஓகே, டோன்ட் டச் அப்படின்னா தொடாதே. நெக்ஸ்ட் பாருங்கள், நோபடி கேம். நோபடி கேம். நோபடி கேம் அப்படின்னு என்னென்னா யாரும் வரவில்லை. நோபடி கேம் அப்படின்னா யாரும் வரவில்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நோபடி கேம் டு த பார்ட்டி ஆர் நோபடி விசிட்டட் மை ஹோம் அப்படின்னா யாரும் வரல அப்படிங்கிறதுக்கு தான் நாம் நோபடி கேம் அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸை நாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட்னு பாருங்கள், டோன்ட் ரஷ். டோன்ட் ரஷ் அப்படின்னு என்ன தள்ளாதே. டோன்ட் ரஷ்னா தள்ளாதே. ஒய் ஆர் யூ ரஷ்ஷிங் இன் டு த பஸ் அப்படின்னு என்ன, ஏன் வந்து அப்படி தள்ளி பஸ்ஸுக்குள்ளே ஏறுறீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ தள்ளாதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ரஷ் அப்படிங்கிற இந்த நம்ம ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம இந்த டோன்ட் வச்சு வி சா த செகண்ட் பேட்டர்ன். அது என்னென்னா டோன்ட் லாஃப். டோன்ட் லாஃப்னா சிரிக்காத. டோன்ட் டாக். டோன்ட் டாக்னா பேசாதே. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் டச் அப்படின்னா தொடாதே. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் புஷ். டோன்ட் புஷ்னா தள்ளாதே அப்படின்னு பார்த்தோம். ஓகே, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ரெஸ்பெக்ட் ஹிம். ரெஸ்பெக்ட் ஹிம் அப்படின்னு என்னென்னா அவரை மதிக்கவும். ரெஸ்பெக்ட் ஹிம் அப்படின்னா அவரை மதிக்கவும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மை ஒப்பீனியன். மை ஒப்பீனியன் அப்படின்னு என்னென்னா என் கருத்து. மை ஒப்பீனியன்னா என் கருத்து. ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெண்டை வச்சு ஐ வில் ஜஸ்ட் ஃப்ரேம் அ சென்டென்ஸ் ஃபார் யூ. பாருங்கள், இன் மை ஒப்பீனியன் வி ஷுட் டீச் our children not only to respect the elders but also to respect everyone. Okay, clear? And with that note we are moving on to the 23rd short sentence. அது என்னென்னா support him. support him அப்படின்னு என்னென்னா அவரை ஆதரிக்கவும். support him அப்படின்னா அவரை ஆதரிக்கவும். and next one I am listening. I am listening அப்படின்னா நான் கேட்கிறேன். ஐ எம் லிசனிங் டு தி மியூசிக் அப்படின்னா நான் வந்து பாட்டு கேட்குறேன். ஓகே, ஐ எம் ஹியரிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ எம் லிசனிங் டு தி மியூசிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் கேட்குறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன இங்கிலீஷில் என்ன ஷார்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ஐ எம் லிசனிங். கிளியர்? அண்ட் கம்மிங் டு தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், 25th சென்டென்ஸ் என்னென்னா bring water. bring water அப்படின்னு என்னென்னா தண்ணீர் கொண்டு வா. bring water அப்படின்னா தண்ணீர் கொண்டு வா. இங்கே வந்து த கோர் வேர்ட் இஸ் bring. bring அப்படின்னு என்னென்னா தமிழில் கொண்டு வா அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த bring-ஐ வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், bring me my bag ஆர் bring him some coffee. ஓகே, ஸோ இந்த மாதிரி bring-ஐ வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த 25 ஷார்ட் சென்டென்சஸில் we saw two மேஜர் பேட்டர்ன்ஸ். அது வந்து ஒன்று வந்து கீப் அப்படிங்கிற வேர்டை வச்சு, அதாவது கீப் ட்ரையிங், கீப் இட், கீப் டாக்கிங் அண்ட் கீப் தெம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோன்ட் வச்சு நம்ம பார்த்தோம். அதாவது டோன்ட் லாஃப், டோன்ட் டாக், டோன்ட் டச், டோன்ட் புஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, தீஸ் திங்ஸ் ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின் அண்ட் அகெயின் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகே, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் யா, தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. Hope it was an useful one. இதே மாதிரி I'll catch you up in my next video. Until then, thank you. Happy learning.